வணக்கம். பாயம்புலி பாயம்புலி மாதிரி டக்குன்னு படத்தை முடித்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி எல்லா இதுவும் பண்ணி அந்த விஷாலுக்கு வந்து வாழ்த்துக்கள். இவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சொன்ன டேட்டுக்கு வெளில வருது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். படத்துடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக விஷால் ஆள் வந்து ரொம்ப மேட்சோவாக அந்த காப் ரோலுக்கு வந்து பக்காவாக இருக்கிறாரு. ஒரு கன்வின்சிங்கான காப், இதோட ஒரு ரோல் வந்து அவருக்கு அமைஞ்சிடாது இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக சமுத்திரக்கனி. அவரும் அதே மாதிரி தான் அந்த ரோலில் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ரோல்னு வச்சுங்களேன். அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி புதுவிதமாக இருந்தது அவர் அந்த ரோலில் பார்க்குறதுக்கு. அதுவும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவைஸ் பண்ணி நிறைய பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். படத்துடைய பாசிட்டிவ் சூரியுடைய காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. சில பல இதெல்லாம் வந்து வடிவேலோட காமெடி வந்து நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணாலும் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டக்குன்னு சிரிக்க வச்சிருது. ஸோ வாழ்த்துக்கள் சூரி சார். ஆனால் பிரச்சனை படத்தில் என்னென்னா, படத்தை வந்து அவசரமாக எடுத்து முடிச்சிருக்காங்க. அது நல்லா கிளியராக தெரியுது. 2.25 மணி நேரம் படம் தான் அது. 2 hours and 14 minutes அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் மாதிரி ஒன்று வரும். அதில் அப்படியே இன்ட்ரோ அந்த ஸ்லைட்ஸு அதில் அப்படியே பேராக வருது. அந்த இன்ட்ரோலேருந்தே ஆரம்பிச்சிருப்பார் சுசீந்திரன். ஏதோ கண்டென்ட் வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டென்ட் வந்து அவர் கையில் இல்லாமல் இவரே வந்து இழுத்து அது அந்த 2.25 மணி நேரம் வர வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் படத்தை முடிச்சுட்டு வரப்போ. ஏன்னா உள்ளே எம்டியாக இருக்குங்க. ஒன்றுமே ஒரு லைவ்லினஸ்ஸு, ஒரு நிறைய படம் விஷால் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லினஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது எந்த ஒர்க்குமே பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா இவரே தனியாக வராரு, போய் டிமில்னு சுடுறாரு. ஒரு லவ்வரு வழக்கம் போல், அதுக்கு ஒரு காதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எப்படின்னா அந்த டைம் ஸ்கெட்யூலை மட்டும் கண்ணில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு எடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோரியை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது. அதுபோக வந்து இந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு அறத பழசான ஒரு ஸ்டோரி லைன் இது. இதை வந்து நீங்கள் ஒரு 80களிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன்ஸ் இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்த ஒரு படங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழ் சினிமாலேயே 50 to 60 படம் இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்ப என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விங்க எல்லாத்துக்குமே. பெரிய லெட்டவுன் வந்து பாடல்கள் ஒரு நல்ல ஒட்டவே இல்லை. வழக்கமாக வந்து இமான் சார் பாடல் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒட்டும். ஆனால் ஏனோ இந்த படத்துக்கு வந்து அது ஒட்டலை. அதுபோக அது மேக்கிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு மேக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பாடல்களாவது கரெக்டாக இருந்துருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிடலாம். விஷால் வந்து நல்லா இருந்தாலும் நிறைய போர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆள் டயர்டாக தெரிகிறாரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அந்த வேலை பளு அப்படிங்கிறனாட்டி தெரில. சரி, இப்படி ஒரு அவசரமாக ஒரு படம் பண்ணுறதுக்கான அவசரம் என்ன அந்த டீமுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பொறுத்திருந்து ஸ்கிரிப்டை வந்து நல்லா வந்து கூர்த்திட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு 3 மாதங்கிறது 1 மாதத்தில் எடுத்துகிட்டு வந்தால் கூட வந்து சூப்பர் தான். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு எப்படியும் அந்த படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து சும்மா ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த செகண்ட் ஹாஃபில் வர ட்விஸ்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ்டு ட்விஸ்ட்ஸு. அது ஒரு நேச்சுரலாக நிகழ்கிற மாதிரியே இல்லை. இது இப்படி இருக்கணும், அதாவது சென்டிமெண்ட் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு நேச்சுரலாக நிகழல. ஒரு தனியரன் மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது இறங்காது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே நமக்கு எக்ஸைட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. ஓகே இதானா இப்படி தான் நடக்க போகுது போல் அப்படிங்கிறது நமக்கு, அதாவது ஒரு 30-35 நிமிஷத்துலேயே நம்ம யூகிச்சிட முடியும். அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து கடைசியில் என்னத்தை புதுசாக வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கடைசியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில தப்புகள் பண்ணியிருந்தாலும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஒரு மணி நேரம் வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூட அவன் போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான், மச்சான் போய் படத்தை பாரு அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து கடைசியிலையும் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக எல்லாமே இருக்குது. என்ன அந்த கடைசியில் ப்ரெடிக்டபுள்னாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டஃப்பாக நிறைய விஷயங்கள் டைலாக் வைஸு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறையா வந்து சமுத்திரக்கனியும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து விஷாலும் பண்ணியிருக்காரு, இல்லைங்கள. ஆனால் அது எதுவுமே வந்து ஆடியன்ஸுக்கு ஒட்டல. வெளில வரும்போது வந்து அவன் போய் வந்து இன்னொருத்தக்கிட்ட வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவானா அப்படின்னா இது கண்டிப்பாக பண்ண மாட்டான். அந்த பண்ணாதது தான் வந்து வெற்றி படத்திற்கும் தோல்வி படத்திற்குமான வித்தியாசம். நான் அதை தோல்வி படம்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, படம் ஓடும், நல்லா டீசெண்டான ரன் இருக்கலாம். ஆனால் அதற்கு தாண்டி ஒரு கலெக்ஷனை வந்து இந்த படம் பெறாததுக்கு வந்து அதுதான் காரணமாக இருக்கும். காஜல் அகர்வால் வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன ரோல்னு கூட நமக்கு வந்து என்னால் கிரகிக்க முடியல. ஆனால் ஒரு சீன் அந்த ரோடு கிராஸ் பண்ணுற சீன்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காமெடி எக்ஸிக்யூட் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக மொத்தத்தில்ங்க இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அதற்கு மேலே இதுக்குள்ளே ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
இந்த படத்திற்குடைய மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு 5க்கு ஒரு 3 தரலாம், அவ்வளோதான். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.